என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இதுவரை நீ கண்ட தேடல் எத்தகையது என்று யோசித்துப் பார். அந்த தேடலில் நீ கண்ட விஷயங்கள், பாடங்கள், அவை உனக்கு உணர்த்திய பக்குவங்களும் அறிவுரைகளும் இவை எல்லாம் எல்லோருக்கும் எளிதில் கிடைக்கும். ஆனால் அந்த தேடலுக்கு நீ கொடுத்த உண்மையான உயிரோட்டமுள்ள அர்த்தத்தின் பங்களிப்பு, அவைகள் உனக்கு 1000 உணர்த்தி இருக்கலாம், 1000 வெற்றிகள் தோல்விகள் கொடுத்திருக்கலாம். ஆனால் அதற்கு நீ உன்னை எந்த அளவுக்கு உயர்த்த வேண்டும் என்று யோசித்து உள்ளாயா? வாழ்க்கை என்ற தேடலில் எந்த அளவிற்கு நீ முன்னேறியுள்ளாய் என்பதை நான் உணர்த்துகிறேன். உண்மையான மனம் கொண்ட அன்பு நிறைந்த மனிதர்கள் உன்னை சுற்றி உன் தேடலில் இருந்தவர்களுக்கும் நீ உதவிய மற்ற மனிதர்களின் தேடல்களுக்கும் என எத்தனை உள்ளங்களை சம்பாதித்து வைத்தாய் என்று கேட்கின்றேன். நீ முன்னேறினாய். உன்னுடைய மனிதர்களையும் முன்னேற வழி புரிந்துள்ளாயா? உனக்கான வெளிச்சத்தை சிறு உதவியாய் செய்தவர்களுக்கு, உன் தேடலில் பங்கு வகித்தவர்களுக்கு துணையாய் இருந்துள்ளாயா என்று பார். அப்படி நீ இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதி, அன்பு என இரண்டும் தான் இப்போதைய காலத்தின் அத்தியாவசிய தேவை. இவற்றை செய்தவர்கள் என்னவென்பதை உணர்ந்திருப்பார்கள். இவற்றை செய்ய மனம், தன்னலமற்ற உதவி செய்ய ஆசையும், புத்தி என்னும் இடத்தில் நல்லது எது கெட்டது எது என்ற நுண்ணறிவும் இருந்தால் நிறைய பேர் தேடும் பொக்கிஷங்கள் கிடைக்கும். உன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் கொடுக்க சொல்லவில்லை. உன் நிலையும் கஷ்டப்பட்ட நிலையில் இருப்பவர்களின் நிலைமையும் உனக்கு தெரியும். அதைத்தான் உனக்கு செய்த உதவி மற்றவர்களுக்கு அந்த நிலையில் நீ செய் என்று சொல்கின்றேன். உன் வாழ்க்கைக்கும் ஒரு யோசனை சொல்கின்றேன் கேள். மற்றவர்களிடம் பேசும் போதும், அவர்களுக்காக முடிவு எடுக்கும் போதும் உன் மனதில் நீ அந்த நிலையில் இருந்தால் உன் மனம் எந்த அளவிற்கு அதை எதிர்கொள்ளும் என சிந்தித்து முடிவிடு. உனக்காக நீ யோசிக்க வேண்டும் என்றால் மனதின் சாயலை உன் புத்தியுடன் ஒப்பிட்டுப் பார். ஏன் சொல்கின்றேன் என்றால், மற்றவர்கள் விஷயத்தில் நல்லதை ஆராயும் உன் மனம் உன்னிடத்தில் என வரும்போது உன் ஆசை மட்டும்தான் பார்க்கும். நீ விரும்பி ஆசைப்படும் விஷயம் உனக்கு நல்லது கெட்டது என இருமுகம் கொண்டிருக்கும். ஆனால் நல்லது ஒரு முகம்தான். நல்லது மட்டுமே அது. உனக்கு புத்தியால் மட்டுமே உணர்த்த முடியும். அதனால்தான் இது உனக்கு கூறுகின்றேன். அதனால் நீ எதற்கும் பயப்படாது, கலங்காது. உன் அம்மாவாக, அப்பாவாக என்றும் உன்னை என் இருதயத்தின் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன். உன் வாழ்வில் நிகழ்பவை, நிகழ்ந்தவை, இனி உன் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன். முழுமையான பரிபூரண சரணடைதலும் என்னிடம் உன் பலுவை நீ சிரித்துவிட்டு உன் கடமைகளில் மட்டும் கவனம் கொள். கனவிலும் நீ நினைக்காத வாழ்வினை நான் உனக்கு அமைத்து தருவேன் குழந்தையே. கணவருக்காக மனைவி என்னிடம் வந்து கணவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். மனைவிக்காக கணவர் என்னிடம் வந்து என் மனைவி நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். ஆனால் நீங்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் பொழுது உங்களுக்குள் எந்த மகிழ்ச்சியும் இருப்பதில்லை. அது ஏன் குழந்தையே? கணவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்த நீ கணவருக்கு பிடித்த விஷயங்களை பிடித்தவாறு செய். மனைவி நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டியவர்கள் மனைவிக்கு பிடித்த விஷயத்தை பிடித்தவாறு செய்யுங்கள். உங்கள் இருவருக்குள்ளும் அன்பு இருக்கின்றது. ஆனால் அகங்காரமோ அந்த அன்பை வெளிக்காட்ட விடாமல் தடுக்கின்றது. அடுத்த முறை ஒன்றாக வாருங்கள், மனம் ஒன்றி வாருங்கள். சாயப்பா, வாழ்க்கை இவ்வளவு சிக்கலா என்று உடனே மலைத்து போகாதே. உண்மைகள் புரிய ஆரம்பித்தவுடன் சிக்கல்கள் உன் கண்களில் சிக்காது, அகன்றிவிடும். எனவே இந்த வாழ்வை புரிந்து கொள்ள அனுபவம் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அதை உன் வாழ்க்கை மூலமே உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. வேறு முறையில் சொன்னால், இதையெல்லாம் புரிந்து கொள்ள வாழ்ந்தே ஆக வேண்டும். உன் வாழ்வில் 2 முக்கியமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. ஒன்று, எதற்காக நீ இந்த பிறவி எடுத்தாயோ அந்த நோக்கத்தை நோக்கி உன்னுடைய பயணம் ஆரம்பமாகப் போகின்றது. 2வது, உன்னுடைய மிக முக்கியமான கர்மவினை ஒன்று தீரப்போகின்றது. இது தீர்வது உனக்கு எப்படி தெரியும் என்றால், உனக்கு துன்பம் தந்து கொண்டிருந்த ஒன்றிலிருந்து துன்பம் குறைவதை நீ காண்பார். மனம் அமைதி அடைவதை நீ உணர்வார். இந்த 2 நிகழ்வுகளால் நீ மகிழ்ச்சியின் பாதையில் பயணிக்கப் போகின்றாய். நல்லது உனக்கு நிச்சயம் நடக்கும் குழந்தையே. நான் இருக்க வீணாக குழம்பாதே.
உன்னை தாங்க நான் இருக்கின்றேன். அதனால் விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே. உன்னை பக்கத்தில் இருந்து பார்த்துக் கொள்வேன் என்று நான் உறுதி செய்கின்றேன். இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உறவுகள் உன்னை பாராட்டும். பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர். பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன். நீ இழந்ததை விட அதிகமாக என்னிடமிருந்து பெறப்போகின்றாய். நீ படும் கஷ்டம் எனக்கு தெரியும். நீ என் பிள்ளை. உன்னை நான் பார்த்துக் கொள்கின்றேன். காலம் கடந்துவிட்டதே என்று கவலைப்படாதே. சரியான நேரம் வந்துவிட்டது. எங்கு சென்றாலும் உனக்கு முன் நான் அங்கு இருப்பேன். நீ எதை நோக்கி காத்து கொண்டிருந்தாயோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரும். வாழ்க்கையில் போராடி போராடி தோற்றுவிட்டோம் என்று எண்ணாதே. உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ முன்னேறி உன் குறிக்கோளை அடைவா. நீ உன் முயற்சியை கைவிடாதே. உனக்கு பக்கபலமாய் நான் இருப்பேன் எப்போதும். உன் அழுகையும் உன் வலியையும் நான் அறிவேன் தங்கமே. உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். எதற்காகவும் கவலைப்படாதே. உன்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டுவாய். கலங்காதே. சத்தியத்திற்கும் உன் அம்மாவாக அப்பாவாக இருக்கும் இந்த சாயப்பாவிற்கும் கட்டுப்பட்டு நேர்மையுடன் இருக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவா. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு தங்கமே. உன் எதிர்காலத்தை அழிக்கும் முக்கியமான 5 எண்ணங்களை சொல்கின்றேன் கேள். உன் வாழ்க்கையை மற்றவர் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்பது. உன்னை நீயே தாழ்த்திக் கொள்வது. நான் ராசி இல்லாதவன். என் வாழ்க்கை மாறவே மாறாது. எல்லாம் என் விதி என்று நினைப்பது. எந்த லட்சியமும் இல்லாமல் வாழ்வது. தோல்வி பிரச்சனைகளை கண்டு முயற்சி எடுக்காமல் முடங்கி போயிருப்பது. இவை அனைத்தும் உன் எதிர்காலத்தை அழித்துவிடும் குழந்தையே. இந்த எண்ணங்களை இன்றோடு முற்றிலும் தவிர்த்துவிடு. மிகப்பெரிய உதவி உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. உன் கையில் ஒன்று கிடைக்கும். நீ விரும்பிய ஒன்றை இந்த சாகி தர நினைத்து விட்டால் குழப்பமான சூழ்நிலையில் நீயே அதை விட்டு விலகினாலும் அது நிச்சயமாக உன்னை வந்தடைந்தே தீரும். பிறரை கெடுத்து வாழ்வதை விட பலருக்கு கொடுத்து வாழ்வதே நல்ல வாழ்க்கையாகும். கொடுப்பதற்குரியது பணம் மட்டுமல்ல. உன் வார்த்தையும் ஒருவனுக்கு தாகம் தணிக்கலாம். உன் புன்னகையும் ஒருவன் உள்ளத்தில் விளக்கேற்றலாம். உன் அன்பு ஒருவனை மனிதனாக வாழ வைக்கலாம். நீ உன் பிரார்த்தனை வேண்டி நீண்ட காலமாக காத்து கொண்டிருக்கின்றாய். உன் மனவேதனை எனக்கு புரியாமல் இல்லை செல்வமே. உன்னை காலத்திற்கு ஏற்றாற்போல் பக்குவப்படுத்தி உன் வாழ்விற்கு எது ஏற்றது என்பதனை புரிய வைக்கவே நான் காலம் கடத்துகின்றேன். என் குழந்தைக்கு எது நல்லதோ அதையே நான் தருவேன். அது உன் வாழ்க்கைக்கு நன்மையை மட்டுமே தரும். உனக்கான ஒன்றை இன்று நீ என்னிடமிருந்து பெறப்போகின்றாய். அது உன்னுடைய நீண்டகால கனவு. கோபத்தை தவிர்த்துவிடு. தலைக்கு ஏறிவிட்டால் அடக்குவது கடினம் தங்கமே. நிதானமாக முடிவெடுத்து செயல்படு. எனது அனுமதியின்றி எதுவும் நடக்காது. எனது அனுமதியின்றி நீ செய்து கொண்டிருக்கும் பணி எதுவாக இருப்பினும் அதில் இருந்து நீயாக விலக நினைக்காதே. தேவையில்லாமல் உன்னை குழப்பிக் கொள்ளாதே. என்னை கேட்காமல் எந்த முடிவும் அவசரமாக எடுக்க வேண்டாம். அனைத்தையும் நான் அறிவேன் தங்கமே. எல்லாம் நன்மைக்கே. எனது நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. நான் இன்றும் நீ இருக்கும் திசையில் அவதரித்துக் கொண்டே இருக்கின்றேன். எவர் நினைத்தாலும் தடுக்க முடியாது. எல்லா இடத்திலும் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றேன். உன் மனதை ஒருநிலைப்படுத்து. உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு. உனது கர்ம பலன்கள் அனைத்தும் விலகிவிட்டது குழந்தையே. நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கிவிட்டேன். படிப்படியாக அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும். விரும்பிய வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய். அனைவரும் வியக்கும் வகையில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய். காத்திரு. நான் உன்னை கைவிட மாட்டேன். என் தங்கமே, ஏன் சோகமாக இருக்கின்றாய்? உன் கடமையை செய்ததா உன் உடல் சோர்வாக உள்ளது. ஆனால் உன் உள்ளம் ஏன் சோர்வாக இருக்க வேண்டும்? நீ இன்று உன் வேலைகளை ரசித்து சிறப்பாக செய்தாய். அதற்காக நான் உன்னை பாராட்டுகின்றேன். உன் கடமையை சிறப்பாக செய்கின்றாய். உற்சாகமாக இரு. இதைவிட நீ மேலும் சிறப்பாக செயல்படுவாய். அதற்கு உன் சாயப்பாவின் துணை உனக்கென்றும் உண்டு தங்கமே. வேகமாக உயர்வதல்ல பெரியது. எப்போதுமே உயர்ந்தபடி இருப்பது தான் பெரியது குழந்தையே. உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்துவிடும். நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும். சங்கடம் கொள்ளாது. இந்த சாகி உனக்கு துணையாக இருக்கின்றேன். ஒரே பிறவியிலே ஞானம் அடைந்தவர்கள் என்று யாருமே கிடையாது. இறை மனம் வைத்தால் வேண்டுமானால் அப்படி அமையலாம். பல பிறவிகள் எடுத்து
பல அனுபவங்கள் நுகர்ந்து பல்வேறு கர்மாக்களை கழித்த பிறகுத்தான் ஞானம் என்பது சித்திக்கும். உண்மையான ஞானத்தை அடைந்து விட்டால் ஒரு மனிதன் யாருடனும் பேச மாட்டான். அவன் பேசுவதற்கும் கேட்பதற்கும் எதுவுமே இல்லை, பார்ப்பதற்கும் உணர்வதற்கும் எதுவுமே இல்லை. அவனுக்கு தேவையும் இல்லை, அவன் தேவையும் யாருக்கும் இல்லை. இதுதான் ஞானத்தின் உச்சநிலையாகும். உன்னை கீழே விழ வைக்க 1000 உறவுகள் இருக்கலாம். ஆனால் உன்னை தூக்கி நிறுத்த இந்த சாகி ஒருவர் மட்டுமே இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே. உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழிவாங்காதே. அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு. ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாக பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது. குழந்தையே, என்னை முழுமையாக நம்பு. உன் கழுத்துக்கு கத்தி வரும் சூழ்நிலை வந்தாலும் அதை பூமலையாக நான் மாற்றிடுவேன். கண்ணே, உனக்கு நான் இருக்கின்றேன். நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும். நல்லதே நடக்கும். உனது மனக்குதிரையின் கடிவாளம் என்னிடம் உள்ளது. நடப்பவை உனது நன்மைக்கே என எண்ணி கலங்காமல் இரு. என்றும் உன்னுடன் உனக்கு துணையாக நான் இருப்பேன். மகிழ்ச்சிக்குள் உன் கண் இமையை நீ மூடி திறக்கின்ற நேரத்தில் நீ கேட்ட வரத்தை உனக்கு அளிக்கப் போகின்றேன். நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. கடன் பட்டவன் நெஞ்சம் போல் கலங்கி நிற்காதே. பட முடியாத கஷ்டம் வந்துவிட்டதே என்று பயப்படாதே. இன்னும் 3 வாரங்களில் என் அருளால் இந்நிலை மாறும். கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். கூடிய விரைவில் உனக்கு நல்ல செய்தி கொடுக்கப் போகின்றேன். அதனால் எந்த கவலையையும் நினைத்து கண்ணீர் வடிக்காமல் அப்பா இருக்கின்றேன் என்று தைரியமாக இரு தங்கமே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.